உண்மையான சுதந்திரம் ஒரு பொண்ணுக்கு எப்ப தெரியுமா கிடைக்குது? அவ மனசுல நினைக்கிறத அப்படியே செய்யறதுலதான். தனக்குள்ள அவ்ளோ கனவ பூட்டி வச்சுக்கிட்டு தான் இங்க இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. மனசுல இருக்க ஆசையெல்லாம் வெளியில சொல்லாம அடுத்தவங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி நம்ம இருந்தத விட இப்ப நெறையவே முன்னேறி இருக்கோம். வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொன்ன இந்த சமூகத்துல தான் வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பாத்துக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கோம். ஆனா இன்னும் நெறைய பேரு அடுத்தவங்களுக்காக இது செய்யணும், அதை செய்யணும் இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது உங்க லைஃப். நீங்க தான் டெசிஷன் எடுக்கணும். மித்தவங்க ஒப்பீனியன் வேணா கேட்கலாம். ஆனா அதுவே உங்க ஃபைனல் டெசிஷனா இருக்கணும்னு தேவையே கிடையாது. எது செய்யணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க. இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, அவங்க இப்படி சொல்லிடுவாங்களோலாம் கண்டிப்பா யோசிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் அத குறை சொல்ல இங்க சில பேர் இருக்கதான் செய்றாங்க. ஒரு லைஃப் தான். அதனால அத நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இருந்துக்கலாமே. நீங்க மனசுல நினைக்கிறது உங்களுக்கு சரின்னு பட்டா போதும். வேற யாருக்கும் அது சரின்னு பண்ணணும்னு தேவையே கிடையாது. அதனால ஒரு விஷயத்த சரின்னு தோணுச்சுன்னா அதை பண்ண ஆரம்பிங்க. இப்போ நிறைய உமன்ஸ் வேலைக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய ஹோம் பேக்கிங்ஸ் வந்துருச்சு. ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு இன்னுமே ஒரு உண்மையான சுதந்திரம் கிடைக்கலன்னு தான் சொல்லலாம். ஒரு பொண்ணு எப்ப தனியா பயப்படாம வெளியில போயிட்டு வராளோ, இல்ல ஒர்க்குக்கு போயிட்டு வராளோ, அது அப்பதான் கிடைக்கும். அடுத்தவங்களுக்காக யோசிக்கலாம். அவங்களுக்கு நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு பெண்ணின் சந்தோஷம் அவள் மற்றவர்களுக்கு காட்டும் அன்பிலோ பாசத்திலோ மட்டுமல்ல, அவள் அவள் மீது காட்டும் அக்கறையிலும் உள்ளன. அக்னி சிறகாய் பறக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டால் அவள் அதை முடிக்காமல் விடமாட்டாள். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.